ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்து வைத்து அடிக்கடி உன்னை காப்பாற்றதான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை நான் சொல்வதை முழுவதுமாய் கேட்டுப்பார். உனக்கென்ன என்னை பார்த்தால் அலட்சியமாக தோன்றுகிறதா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என நம்புகிறாய். ஆனால் முழுவதுமாக என்னை நம்பி வராமல் பல முறை உன் மனத்துக்குள் என்னை பற்றிய சந்தேகங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் தானே மீண்டும் மீண்டும் உலவுகிறது. ஏன் என் செல்லமே, நான் உனக்கு நல்லதை செய்து முடித்தால் மட்டும்தான் என்னை நம்புவாயா? அப்படியும் கூட உனக்கான நல்லது செய்வதற்காக தான் நான் உன்னை நாடி தேடி வருகிறேன். ஆனால் உன் மனக்குழப்பங்களாலும் மனவேதனைகளாலும் நீ மீண்டும் மீண்டும் தேவையில்லாததையும் கெட்டதையுமே பற்றி யோசிக்கிறாயே தவிர, அதை பற்றியே நினைக்கிறாயே தவிர, என்னை நம்பி வந்துவிட்ட நீ எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை என்பதை ஏன் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? உனக்கு இப்போது கெட்டது செய்யக்கூடிய மனிதர்கள் யார்? யார் உன் அருகிலேயே இருந்து உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என எல்லாவற்றையும் நான் உனக்கு பலமுறை எடுத்து சொல்லுவதற்காக தான் உன்னை தேடி தேடி வருகிறேன். உண்மை என்ன தெரியுமா? உன் அருகில் இருக்கக்கூடிய, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீ ஒதுக்கி விட்டாலே நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து ஆக்கிரமித்து கொள்ளும். அதன் பிறகு நடக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாக தானே நடக்கும். அது புரிந்து கொள்ளாமல் தான் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி எல்லா விஷயங்களையும் அணுகுகிறாய். அதனால்தான் கஷ்டமும் பிரச்சனையும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறது. முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள். யார் உன்னை காப்பாற்ற கை கொடுக்கிறார்கள், யார் உன்னை தள்ளிவிடுவதற்காக கை கொடுப்பதைப் போல நடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் என் செல்லவே. நல்லவர்களைப் போல பேசி நல்ல உறவுகளைப் போல உன்னிடம் நடந்து கொண்டு உன்னை அவமதிக்கும் மனிதர்களைக் கண்டு நீ ஒருபோதும் விரக்தி அடையாதே. அவர்களே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அசாதாரண சக்தியாய் அவர்கள் முன்னால் நீ வளர்ந்து நிற்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லைதானே? உனக்கு பிடித்தவரின் மாற்றம்தான் ஏமாற்றமாய் முடிந்து விடுகிறது. அப்படித்தானே நீ மிகவும் நெருங்கிய நல்ல நண்பர்களாய், நல்ல உறவுகளாய், நல்ல துணையாய் நினைத்த மனிதர்கள் எல்லாம் இப்போது மாறிப்போய் விட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள், உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், உனக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என நினைத்து நீ முழுவதுமாய் அவர்களை நம்பினாய். உன் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய நட்பும் உறவும் உனக்கு கிடைக்கும் என நினைத்தாய். ஆனால் அவர்கள் மனதிற்குள் மாற்றம் வந்துவிட்டதல்லவா? அந்த மாற்றம் என்பது சாதாரண மாற்றமாக இருந்தால் பரவாயில்லை. உன் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட நீ ஏமாந்து வருத்தப்படக்கூடிய மாற்றமாக அமைந்து விட்டதல்லவா? கலங்காதே என் செல்லமே. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பமும் துயரமும் உன்னை ஆட்கொண்டாலும், யார் எத்தனை பேராய் சூழ்ந்து நின்று உன்னை சாய்க்க சதி செய்தாலும் இந்த வராகியம்மா அப்படியே விட்டுவிட மாட்டேன். அதனால்தான் இப்போது உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என இவர்களைப் போல் வாழ வேண்டும், அவர்களைப் போல் வாழ வேண்டும் என நினைப்பதை விட்டுவிட்டு உன்னை பார்த்து 4 பேர் வாழ வேண்டும் என நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் உன்னை பார்த்தும் உன் வாழ்க்கையை பார்த்தும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அதற்குண்டான மாற்றங்களை செய்யவும், கெட்டதின் பிடியிலிருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் கெடுதல் நினைப்பவர்களின் ஏமாற்றுவர்களின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றதான் நான் ஓடி வருகிறேன் என் செல்லமே. உண்மையிலேயே தரமான விஷயங்கள் எப்போதும் தாமதமாக தான் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. எளிதில் கிடைப்பதும் சுலபமாய் கிடைப்பதும் சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போய்விடும். அது உன் மனதிற்கும் நிறைவாக இருக்காது என் செல்லமே. ஆனால் கஷ்டப்பட்டு கிடைப்பதும் தாமதமாகி கிடைப்பதும் நிச்சயம் உனக்கு நல்லதைத்தான் தரும். எப்போது என்ன நடந்தாலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க கற்றுக்கொள். காத்திருப்பதென்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் காத்திருப்பும் பொறுமையும் அதற்குரிய பலனை மிக பெரியதாக கொடுக்கும் என்பதை மறவாதே. வாழ்க்கை எனும் சக்கரத்திற்கு நல்ல நட்பு என்கிற அச்சாணி துணையாய் இருந்தால் போதும். துயரம் எனும் பள்ளங்களை சுலபமாக கடந்து விடலாம் என் செல்லமே. துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கிறது,
உன் வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் வாழ்க்கை என்னும் சக்கரம் அச்சாணி இல்லாமல் எப்படி தடுமாறி தவிக்கிறது என நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். யாரை பற்றியும் யோசிக்காதே. உன் வாழ்க்கைக்கு என்ன வழியோ, உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி சிந்தனை செய். மற்றவர்கள் ஏதாவது ஒன்ற விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தான் இருப்பார்கள். ஆனால் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை அல்லவா? உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டோ நீதான் வாழ வேண்டுமென எழுதிவிட்டாகி விட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய்? நீ உயிர் வாழ கற்றுக்கொண்டால் போதுமென் செல்லமே. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை காலம் பார்த்து கொள்ளும். காலமும் நேரமுமாக இந்த வராகியம்மா நான் இருந்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான வேலைகளை நிச்சயம் செய்வேன். நீ சரியாக வேலை செய்து பொறுப்பாக கடமைகளை செய்து உண்ணவும் உடுக்கவும் தேவையான வருமானத்தை பெருக்கிக்கொள். உன் வாழ்வில் வசந்தங்களை எப்படி கொண்டு வருவது, உன்னை எப்படி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பது போன்ற வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன். மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போலதான் உன் வாழ்க்கையிலும் இப்போது கஷ்டகாலம் வந்திருக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரமே மரத்தில் புது இலைகள் வருவது போல உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் புதிதாய் பெருகி வரும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் கவலை எனும் காய்ந்த இலைகளையெல்லாம் நான் உதிர்த்துவிட்டு சந்தோஷம் எனும் புதிய இலைகளை புத்துணர்ச்சியோடு நான் உருவாக்குவேன். தான் துன்பத்திலேயே கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என நினைப்பவன்தானே உயர்ந்த மனிதன். அதை விட்டுவிட்டு ஒரு சிலர் நாம் மட்டும் கஷ்டப்படுகிறோம், நாம் மட்டும் பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறோம், அவர்கள் நிம்மதியாக தானே இருக்கிறார்கள் என மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அப்படி ஒரு எண்ணம் உன் வாழ்வில் வரவே கூடாது. எல்லா விஷயங்களிலும் எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய ஆளாக நீ இரு. மற்றவர்கள் யார் எப்படி இருந்தால் என்ன, அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் என்ன, நிம்மதி இழந்து தவித்தால் என்ன, முதலில் உன் வேலையை பார். உன் வாழ்க்கைக்கான வழிகளை தேடு. நீ நினைப்பதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறினால் நீ நினைப்பது அனைத்தும் சரியாக நடக்கும் என் செல்லமே. அதற்காக நான் நினைப்பதெல்லாம் அப்படியே நடந்துவிட வேண்டும், நான் நினைப்பதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என எண்ணிக்கொண்டு திரியாதே. மனம் என்பது உனக்கு 1000 நல்ல வழிகளையும் காட்டும், 1000 கெட்ட வழிகளையும் காட்டும். உன் மனம் காட்டும் வழிகளில் எது சரியோ எது சிறப்போ அதை மட்டும் செயலாக மாற்ற முயற்சி செய். துன்பங்களே துயரங்களே உன்னை பார்த்து உன்னிடமிருந்து விலகி ஓடும் அளவிற்கு நீ எப்போதும் புன்னகையோடு சிரித்த முகமாய் இருக்க வேண்டும். உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நடந்து கொள். எப்படி தெரியுமா? என்ன இவன் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமாளித்து விடுகிறானே, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சிரித்தே சமாளித்து கடந்து போய்விடுகிறானே என அதுவே உன்னிடமிருந்து விரண்டு ஓட வேண்டும். உன் துயரங்கள் எல்லாம் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்று போய் ஓடும் வரை நீ சிரித்து கொண்டே இருப்பாயா? இந்த வராகியம்மா நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும் என்பதை நீ அறிவாய்தானே? இந்த நொடி முதல் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் சுலபமாய் அணுக தயாராகு. நீ எதையும் பெரிதாய் நினைத்தால்தான் அது உனக்கு பிரம்மாண்டமாய் மாறி பயமுறுத்தும். ஒன்றுமில்லை என நினைத்தால் எவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமும் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும் என் செல்லமே. நீ கவலைப்படாதே, உனக்கான நல்லதை உன் வராகியம்மா நான் செய்வேன்.